எப்பதான் நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு வாழ்ந்துட்டு வரக்கூடிய நம்மளுடைய கடகராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கடகராசி அன்பர்களுக்கு குறிப்பாகவே மார்ச் 2026 வாக்கில் வாழ்நாளில் பெரு யோகங்கள் மற்றும் நல்ல மாற்றங்கள் வரப்போவதாக ஜோதிட கணிப்புகள் தெரிவிக்கிறாங்க. மேலுமே கடகராசி நேயர்களுக்கு வரக்கூடிய பெரும் யோகங்கள் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இவங்களுடைய பலம் என்ன, இவங்களுடைய பலவீனம் என்ன, இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் யோகமாக இருக்க என்னென்ன விஷயம்லாம் இவங்க கரெக்டாக இருக்கணும், அதே மாதிரி எந்த மாதிரியான விஷயத்தில் இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும், இவங்க இந்த டைமில் சந்திக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன, இதையெல்லாம் குறித்து தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்குமே கடகராசிக்கு வீடு, நிலம், வாகன யோகம் இது எல்லாமே இருக்குது. அதே மாதிரி சொத்துக்கள் சம்பந்தமான முதலீடுகள் உங்களுக்கு பல லாபத்தை கொடுக்கும். அரசு வேலை அல்லது உயரிய பதவி எல்லாமே கிடைக்கும் யோகமானது உங்களுக்கு இந்த டைமில் கன்ஃபார்மாக கிடைக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதார உயர்வை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கோடீஸ்வர யோகம் போன்ற அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. குறிப்பாகவே செவ்வாய் மற்றும் குருவோட இடமாற்றங்களால் குருமங்கள யோகமானது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகுது. நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும். கலை மற்றும் படைப்பு திறன் கடகராசி நேயர்களுக்கு இயல்பாகவே கலை மற்றும் படைப்பு திறன் அதிகமாகவே இருக்கும். இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு அங்கீகாரமே கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பாக இருக்குது. மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே கடகராசி அன்பர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியும் நிலைப்புத்தன்மையும் ஏற்படும். கடகராசியோட அதிபதி சந்திரன், அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் மற்றும் குருவோட சேர்க்கை இவங்களுக்கு யோகத்தை வழங்கக்கூடிய அற்புதமான இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத முடிவுகளை தவிர்ப்பது, பொறுமையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான நல்ல பலன்கள் எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கலாம். மேலும் இந்த கடகராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் 9ஆம் தேதி முதல் பங்குனி 15ஆம் தேதி வரையிலான இந்த வாரத்திற்கான கடகராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னு நல்ல ஒரு முன்னேற்றம் தான். 2026 பல்வேறான முக்கிய கிரகங்களோட இடமாற்றம் நடைபெற இருக்கு. ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கம்தான். இது இந்த கிரகங்களோட நிலை மாற்றம் மற்றும் இடப்பெயர்ச்சியானது 12 ராசிக்காரர்களுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும். சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும், சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களை கொடுக்கும். மேலுமே இந்த டைமில் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கடகராசி நண்பர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னா, கடகராசி அல்லது கடக லக்கணம் சார்ந்த நபர்கள் நிறைய பேர் வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது போன்ற யோகம் எல்லாமே ஏற்பட போகுது. அதே மாதிரி அரசு வங்கியில் வேலை கிடைக்கும் யோகம் சில பேர்த்துக்கு இருக்குது. அரசாங்க உத்தியோகமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே இனி உங்களுக்கு பல பிரச்சனைகள் தீரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்குது. அதே மாதிரி நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. குளிர்ச்சியான பொருட்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. நவகிரகத்தில் செவ்வாய் வழிபாடு செய்வதும் செல்வாக்கு உங்களுக்கு பெற்றுக் கொடுக்குங்க. குழந்தைகள் விஷயத்தில் ஆராய்ச்சி செய்வதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. தொழில் ரீதியாக யோகமும் நம்பிக்கையும் உங்களுக்கு இந்த டைமில் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் சுபகாரியம் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு சிறிது சங்கடங்கள் இருந்தால் கூட விரைவில் அது எல்லாமே உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உடன் இருக்கிறவங்க செய்யக்கூடிய வேலைகளால் தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் உங்களுக்கு பரிபூரணமாக நிவர்த்தியாகும். தடைகள் அனைத்துமே பனி போல விளக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பாக இருக்குது இந்த டைம். அதே மாதிரி ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தோமா, நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பது போல் நடித்து குளிப்பறிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கூட இருந்தே குளிப்பறிப்பாங்கன்னு, அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் மிக மிக ரொம்ப கவனமாக இருக்கணும். பயணங்கள் சமயத்தில் இந்த டைமில் புதிய அறிமுகத்தில் நீங்கள் இந்த டைமில் கவனமாக இருங்க. அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் வாக்குவாதம் வைத்துக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். கோளாறு பதிகத்தை நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நல்ல வெற்றிகள் உங்களுக்கு குவியக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இந்த டைமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு யோகங்கள் எல்லாமே காத்திருக்கு. இதெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்துறீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த டைமில் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி தான் உங்களுக்கு குவியக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பாக இந்த டைமானது இருக்குது. மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கடகராசியோட கடவுள் பார்த்திங்களா, இந்த
ராசியோட அதிபதி சந்திரன். எனவே கடகராசிக்காரர் சந்திர பகவானை முக்கிய கடவுளாக வழிபட வேணும். மேலுமே மன அமைதி, வீரத்திற்கு முருகன் வழிபாடு. இன்று கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சஷ்டி முருகன் வழிபாடு செய்யுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. தோஷ நிவர்த்திக்கு சிவன் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. பௌர்ணமி மற்றும் திங்கட்கிழமை நாளில் நீங்கள் வழிபாடு செய்வது அதிக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் அதிர்ஷ்டக்கல் முத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. கடகராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே யோகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, தொடர்ந்து நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி இந்த கடகராசியை சேர்ந்தவங்க பிறர் மீது அதிக அக்கறை காட்டுவாங்க. அதே மாதிரி பிறருக்கு உதவி கேட்காமலே தேடி போய் உதவக்கூடிய அன்பர்களாக இருப்பாங்க. தங்களோட குடும்பம் மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க. அவங்கள பாதுகாப்பது அப்படின்னு இருப்பாங்க. அதே மட்டும் இல்லாமல் பணி செய்யக்கூடிய இடத்துலையுமே ரொம்ப சிறப்பாக பழகுவாங்க. சிறப்பான ஒரு சிந்தனை கொண்டவங்க, சந்திரனை போலவே பிரகாசமாகவும் இவங்க அழகாகவும் இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு பார்த்திங்களா நிறைய நல்ல விஷயங்கள் இவங்களோட வாழ்க்கையில் நடக்கும். இருந்தால் கூட இவங்க உடல் அளவில் பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு தான் இருக்காங்களாம் இந்த கடகராசி நண்பர்கள். மேலுமே இவங்க இனி வரக்கூடிய காலகட்டம் எப்பவுமே யோகமாக இருக்கணும் அப்படின்னா தொடர்ந்து சந்திர பகவானை வழிபாடு செய்வது நல்லது. இந்த ராசியை சேர்ந்தவங்க பாதுகாப்பு மற்றும் தற்சார்பு குணங்களை அதிகமாக கொண்டவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த கடகராசி அடையாளமான நண்டு போலவே தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களையும் பொருட்களையும் இவங்க ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்குவாங்க. கடகராசியை சேர்ந்தவங்க அமைதியாகவும் செயலில் கட்டுப்பாடு கொண்டவங்களாகவும் அனுசரித்து செல்லக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அதுவும் ஒரு அளவுக்கு தான் இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம சீண்டி கொண்டே இருந்தோம் அப்படின்னா பயங்கரமாக கோபப்படுவாங்க. யார்கிட்டையுமே எளிதில் இவங்க பார்த்திங்களா கோபப்பட மாட்டாங்க. ஆனால் இவங்க கோபப்பட்டாங்க அப்படின்னா நம்ம தாங்க முடியாத அளவுக்கு கோபப்படுவாங்க. மேலுமே இந்த இவங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரிய ஒரு குறையும் பலமும் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய பிடிவாத குணம் தாங்க. ஒரு விஷயத்தை செய்து முடிப்பதற்கான முயற்சியும் ஆற்றலையும் இந்த பிடிவாத குணமானது தருகிறது. அதே சமயம் முடிக்க முடியாத விஷயமும் கூட அடைய முடியாத உறவு நினைத்து பிடிவாத குணத்தோடு இவங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு பிரச்சனையாகவே இதுவும் ஒரு காரணமாக இருக்குது. அதே மாதிரி கடகராசிக்காரர் அதிகமாக பயணம் செய்ய ரொம்ப விரும்புவாங்க. ராசியின் அடையாளமான நண்டு நீர்வாழ் உயிரினம் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் இவங்க நீர்வழி பகுதிகளை அதிகமாக விரும்புவாங்க. இவங்க அதிகமாக உணர்ச்சி வசப்படுறதையோ சபலம் முடிவில் நிலைத்தன்மை இல்லாத ஒரு மனநிலை கொண்டவங்க. இவங்ககிட்ட பொறுத்த வரைக்குமே கலை படைப்பு திறன் அதிகமாக இருக்கும். பொழுதுபோக்கு விஷயத்தில் இவங்க ரொம்ப ஆர்வம்னே சொல்லலாம். அதே மாதிரி கடகராசியை சேர்ந்தவங்க இவங்களோட காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா, கடகராசியை சேர்ந்தவங்க தங்களோட வாழ்க்கையில் குடும்பத்தை ரொம்ப பொறுப்பாக கவனிச்சுக்குவாங்க. அதே மாதிரி மனைவியோட நல்ல உறவை பேணக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க தங்களோட துணைக்கு அதிக அழுத்தத்தை கொடுக்க விரும்ப மாட்டாங்க. தங்களோட துணைக்கு மகிழ்ச்சியை தர பல விதத்தில் இவங்க முயற்சி செய்வாங்க. சில நேரத்தில் சிறிய விஷயத்துக்கு கூட அதிகமாக இவங்க பார்த்திங்களா கோபப்படுவாங்க. இந்த கடகராசியை சேர்ந்தவங்க ஒரு குழந்தை போலவே இருப்பாங்க. இவங்க சில கட்டுப்பாடுகளை பின்பற்றக்கூடியவங்களாகவும் பாரம்பரியத்தின் மீது ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க. தங்களோட குடும்ப மகிழ்ச்சிக்காக எதையுமே செய்ய தயாராக எனி டைம் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த கடகராசிக்காரர் எந்த ஒரு வேலையை செஞ்சாலுமே அதில் முழு மனதோடு ஈடுபடுவாங்க. தங்களோட பொறுப்பாக இருக்கக்கூடிய நண்பர்களாகவும் இருப்பாங்க. உத்தியோகஸ்தர்கள் தங்களோட பணியிடத்தில் சக ஊழியர்களோட செயலாலும் வார்த்தையாலும் நல்லுறவை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த மனதை ஆளக்கூடிய சந்திர பகவான் கடகத்தோட அதிபதி. கடகராசிக்கான சின்னம் பார்த்திங்களா நண்டு. தங்களை சுற்றி இருக்கக்கூடிய அன்பாகவும் அரைவனப்போடனும் பார்த்துக்குவாங்க. மேலுமே கடகராசிக்காரர் நட்பு ராசிகள் அப்படின்னு பார்த்தோமா கடகம், ரிஷபம், கன்னி, விருச்சகம், மீனம் ஆகிய ராசிகள் கூட சிறப்பான ஒரு நட்பு இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி கடகராசிக்காரருக்கு ஒத்தே வராத எதிரி ராசிகள் அப்படின்னு பார்த்தோமா மகரம், கும்பம், சிம்மம் ஆகிய ராசி. அதே மாதிரி நம்மளுடைய கடகராசிகளுடைய தொழில் மற்றும் வேலை எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களோட மதிப்பு புகழை சார்ந்தது அல்லங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இது சில ஏமாற்றங்களுக்கு இயல்பானது. ஆனால் இன்று அவசரப்படுவது உங்களுக்கு பயனளிக்காது. கடினமான வாடிக்கையாளர்கள் அல்லது போட்டியாளர்களை ரொம்ப நீங்கள் கையாள செவ்வாய் கிரகம் தைரியத்தை உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலை தொடர்பான முக்கியமான முடிவுகளை உங்களால் எடுக்க முடியும். வெளிநாட்டில் வேலை மாற்றம் செய்ய நினைக்கிறவங்களுக்கு சாதகமான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வேலையில் பாராட்டுகளும் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை தரக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட ஆற்றலை சேமிக்கவும் திட்ட தேவைகளை பூர்த்தி செய்ய உங்களுக்கு இந்த டைம் ஆனது உகந்ததாக இருக்குது. இந்த கடகராசி நேயர்களுக்கு நிதி நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா சுக்கிரன் மற்றும் ராகுவோட சேர்க்கை லாபத்திற்கான பல வாய்ப்புகளை வழங்கும் ஒரு காலமாக இருக்குது. செலவுகள் உங்களுக்கு கணிசமாக அதிகரிக்கக்கூடும். நீங்கள் எதையுமே அவசரமாக வாங்க வேண்டாம்.
அதற்கு முன் விலையை கேட்டு எடை போட்டு நீங்கள் செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வீடு புகுத்தல் அல்லது சொத்துக்களில் முதலீடு இந்த டைமில் செய்யலாம். ஒழுக்கம் நிலையான ஒரு முன்னேற்றத்திற்கு உங்களுக்கு நல்ல ஒரு வழிவகுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. உடல் நலம் மற்றும் வீட்டு செலவுகளை கவனமாக திட்டமிடுங்க. உங்களோட சிந்தனை உங்களோட நம்பிக்கையை சரியான திசையில் செலுத்துங்க. நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றியாக தான் இருக்கும். என்ன கடகராசி நேயர்களே, இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். உங்களுடைய ராசி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். உங்களுடைய குணங்களையும் பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்டோ அல்லது ரிலேஷன் யாராவதோ கடகராசி நேயர்களாக இருந்தாங்களோ அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.